Hello everyone. இன்னைக்கு நம்ம LeetCode 75 சீரீஸ்ல கிட்ஸ் வித் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, கேண்டிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேண்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு கேண்டிஸ் வேல்யூவுமே ஒரு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு போட்டாங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க இந்த கேண்டிஸ் அறையில இதுக்கு ஒவ்வொரு வேல்யூ, ஸோ 2, 3, 5, 1, 3 அப்படின்ற இந்த வேல்யூஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ, ஸோ இந்த ரெண்டுன்ற ஒரு வேல்யூ ஒரு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது, த்ரீன்ற ஒரு வேல்யூ ஒரு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா கேண்டிஸ்ன்ற வேல்யூல இருக்க கேண்டிஸை ஒரு கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிட்ட தான் இருக்கிற மற்ற எல்லா கிட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது அதிகபட்ச கேண்டிஸ் அந்த கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த கிட்டோட வேல்யூவை நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுலேயே நம்ம கேஸில் பிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம கிட்ட கையில் இருக்க கேண்டிஸ்ன்றது 3 கேண்டி இருக்கு. இந்த 3 கேண்டியை ஒரு கிட்ட கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, டோட்டல் வந்து 5 ஆகுது. ஸோ இந்த 5ன்ற நம்பர் இருக்கிறதுலே வச்சு ஹையஸ்ட் நம்பராக இருந்தால் நம்ம 2ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 5ன்றது ஹையஸ்ட் நம்பர் தான். ஆல்ரெடி 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, பட் அந்த 5ன்ற வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இந்த மூணு கேண்டி அந்த கிட்ட ஃபர்ஸ்ட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ 5ன்னு மாறப்போகுது. அப்படின்றப்ப நம்ம இந்த வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை 2ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிட்ட 3 கேண்டி கொடுத்தோம்னா அந்த கேண்டி தான் ஹையஸ்ட் வேல்யூன்றவங்க 2ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிட்டே செக் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கிட்ட 3 கேண்டி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 3 கேண்டி கொடுத்தோம் அப்படின்னா 6ன்னு வந்து 6 தான் ஹையஸ்ட் நம்பரான்னு கேட்டால் ஆகும். ஸோ அதுக்கும் ட்ரூ. ஸோ அடுத்தது ஆல்ரெடி 5 இருக்கு, 5 கூட 3 8, 8 தான் ஹையஸ்ட் நம்பரான்னு கேட்டால் அதனால இதுவும் 8 ஹையஸ்ட் நம்பர் ஆகும். ஸோ இதுக்கும் 2 தான் கொடுக்குறோம். அடுத்து ஒரு ஃபோர்த்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டி தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்க 3 கேண்டி கொடுத்தாலுமே ஆல்ரெடி 5ன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் நம்பர் ஒன்று இருக்கு. அதனால இது ஃபால்ஸ் தான் ஆகும். நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஹையஸ்ட் நம்பர் இருக்கான்றது. ஸோ அதனால நம்ம கொடுத்தோம் 4 தான் ஆகுறதுனால நம்ம ஃபால்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்தது ஃபிஃப்த் கிட்ட 3 கேண்டி இருக்கு. ஸோ இந்த 3 கேண்டி நம்ம கிட்ட கூட இருக்க 3 கேண்டி கொடுத்தோம்னா மொத்தம் 6 கேண்டி ஆகும். 6 கேண்டி தான் இருக்குல்ல ஹையஸ்டான்னு கேட்டால் ஆமாம். ஸோ அதனால இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ சொல்யூஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற கேண்டிஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஓவரால் கேண்டிஸை வச்சு தான் இப்போ மேக்ஸிமம் டோட்டலாக நம்பர் ஆஃப் கேண்டிஸ் எவ்வளோ நமக்கு ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முதல்ல டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற வரப்போகிற இன்புட் வேல்யூஸ் என்ன அப்படின்னா கேண்டி அண்ட் எக்ஸ்ட்ரா கேண்டி. எக்ஸ்ட்ரா கேண்டிஸ்ன்றது சம்லாண்டி புக்கிங் ஃபோன்லேயே வச்சுக்கிறேன், சரி 3ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த கேண்டிஸ் வேல்யூவில் 4, 2, 1, 1, 2. ஸோ இப்போ இது நம்ம வந்து சொல்யூஷன்ஸாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியாங்கன்னா மேக்ஸிமம் கேண்டிஸ் இருக்குது அப்படின்னா ரூம் நம்ம வச்சுருக்கோம். அதனால நம்ம எக்ஸிஸ்டிங் மேக்ஸிமம் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்துட்டு கால்குலேட்டே பண்ண முடியும். அதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், மேக்ஸிமம் கேண்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் டோட்டல் கால்குலேட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா வேல்யூஸ்லையும் மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன். அதுக்கு மேக்ஸ் கேண்டி
டாட் டிசைன். இங்க மேக்ஸிமம் கேண்டிஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸ் கேண்டிஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற எல்லா கேண்டிஸ்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ கேண்டி இருக்கும், அதாவது இதுக்குள்ள ஹையஸ்ட் கேண்டி நம்பர் என்னவோ அந்த கேண்டியோட வேல்யூவை இது எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ ரிசல்ட்டுக்கு நம்ம பூலியனாக தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு வெக்டார் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வெக்டார் இந்த வேரியபிள் சைஸ் வந்து பூலியனாக தான் இருக்க போகுது, கேட்டகரி. ஸோ அதனால் பூலியன்னு கொடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேண்டிஸோட வேல்யூஸும் இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சைஸ் இருக்க மாதிரி கேண்டிஸ் டாட் சைஸ். ஸோ இப்போ நான் ஒரு லூப் ஆரம்பிக்கிறேன். ஃபார் இன்ட் I equals 0. ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் ஆரம்பிக்க போது I less than candy dot size இருக்க வர I பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேண்டி முடிகிற வரையுமே இந்த லூப் வந்து ரன் ஆகும். உள்ளுக்குள்ள இஃப் வந்திருக்க இந்த கேண்டி இந்த கேண்டிஸ்ல இருக்க இந்த கிட்டு கிட்ட இருக்கிற வேல்யூ கூட நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கேண்டிஸை கொடுக்குறோம் அப்படின்னா அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம கிட்ட ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுட்டு அந்த மேக்ஸிமம் கேண்டிஸோட வேல்யூவா இருக்குன்னா இருக்குன்ற பட்சத்துல நம்ம இந்த ரிசல்ட்டை ட்ரூ ஆக்கிக்கிறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஃபால்ஸ் ஆக்கிக்கிறோம். ஃபைனலா இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கேண்டிஸ் நம்பரை 432112 அப்படின்னு வருது அப்படின்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங் 3 இருக்கு. இந்த மேக்ஸிமம் கேண்டிஸில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இருக்கிற வேல்யூஸில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ இருக்கும்னு செக் பண்ணோம். இந்த கேஸில் 4ன்றதா ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இதில் மேக்ஸிமம் கேண்டிஸ் வேல்யூன்றது இங்கே 4 ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம இந்த ரிசல்ட் வேரியபிள்ல ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல இனிஷியலா இந்த கேண்டிஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து
பூலியன் வேல்யூ வந்து இனிஷியலாக டிக்ளேர் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூப்பில் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் வரும்போது ஸோ 4. ஸோ இங்கே செக் பண்ணி பார்ப்போம். 4 ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் 3. ஸோ 4 + 3 = 7. 7ன்றது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கேண்டிஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க இந்த மேக்ஸிமம் கேண்டிஸே 3 தான், சாரி 4 தான். ஸோ 4ன்றப்போ மொத்தம் 7ன்னு வருது. ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ ட்ரூ ஆக்கிடும். சேம் இதே மாதிரி இப்போ அடுத்து 2 வரும். ஸோ 2 செக் பண்ணி பார்ப்போம். 2 + 3 = 5. ஸோ 5ன்றது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கேண்டிஸ் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ கேண்டியே நம்மளுக்கு 4 தான். அப்படின்றப்ப இந்த கேஸ் இது ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ இதுவும் ட்ரூ ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூன்றது ட்ரூ ஆகிடும். அடுத்து செகண்டும் வந்து ட்ரூ ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூன்றது 7, செகண்ட் வேல்யூன்றது 5. அடுத்து மூணாவது கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு கேண்டி தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூணாவது கிட்ட இருக்கிற ஒரு கேண்டி ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேல்யூ 3. ஸோ மொத்தம் சேர்த்தா 4 வருது. ஸோ 4ன்றது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கேண்டியான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்க மேக்ஸிமம் கேண்டி வேல்யூன்றது 4. ஸோ அப்போ இது வந்து ட்ரூ தான். ஏன்னா 4 மேக்ஸிமம் நம்ம கிட்ட 4 தான் இருக்கு, வந்து இருக்கிற வேல்யூ 4 தான் இருக்கு. ஸோ அதனால இதுவும் ட்ரூ ஆகிடும். லாஸ்ட் செக் பண்ணோம். ஸோ அடுத்த வேல்யூ 1 தான் இருக்கு. ஸோ அந்த 1ன்ற வேல்யூவை செக் பண்ணும். ஸோ 1 + 4 = 3 = 4 தான். அப்போ இதுவும் ட்ரூ தான். ஸோ இதுக்கு அடுத்து கடைசி சென்டிமீட்டர் இருக்க வேல்யூ 2 இருக்கு.